அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு மோமினுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும். மற்றவர்களுக்கு வரும் சோதனைகளை விட, அதாவது சரியாக தொழ மாட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரு 5 வேளை தொழும் ஒரு மோமினுக்கு அதிகமான சோதனைகள் வரும். சோதனைகள் கடுமையாகும். நிறைய அல்லாஹ் சோதிப்பான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு மோமினுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான ஒரு மோமினாக இருந்தால் அந்த சோதனையை அவன் ஒரு நல்ல ஒரு விஷயமா இன்பமாக ஏற்றுக்கொள்வான். அதாவது சோதனையை எப்படி இன்பமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அல்லாஹ் தன் நாடியவர்களை தானே சோதிக்கிறான். அப்போது அல்லாஹ் தன்னை நாடி இருக்கிறான், தனக்கு சோதனைகளை தந்துள்ளான்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலையும் அவன் பொறுமை காப்பான். அல்லாஹ்விடமே உதவி தேடுவான், வேறு யாருக்கிட்டேயும் போக மாட்டான். அப்படி தேடும்போது அந்த ஒரு சோதனையும் அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சோதனையாக மாறிடும். சோதனைகள் வருது, கடுமையான கஷ்டம் வருது, அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்வான். அதிகமாக அவனை பிரார்த்திப்பான், அதிகமாக துவாக்களை கேட்பான், திக்ருகள் எடுப்பான், குரானை எடுத்து ஓதுவான். அப்போ என்ன நடக்கும்? அந்த ஒரு துன்பம் அவனுக்கு இன்பமாக மாறும். அந்த துன்பத்திலையும் அல்லாஹ் ஒரு லேசை தருவான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குரானில் தெளிவாக சொல்கிறான். சூரா அலம் நஷ்ரஹ், அந்த சூறாவில் 2 வார்த்தைகள், அதாவது 2 வசனங்கள் ரிப்பீட்டடாக வரும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது, கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது. அப்போது ஒரு மூமினுக்கு தான் அந்த கஷ்டத்தில் லேசு கிடைக்கும். இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சின்னதாக ஒரு மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் பெரும் கஷ்டமாக இருக்கும், நம்ம மனசில் உறுத்தும். அதனால் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லை மீறும் போது அல்லாஹ்விடமே நீங்கள் சரணடைங்க. அவங்ககிட்ட இன்னும் அதிகமாக துவா செய்யுங்க. அதிலும் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நீங்கள் சஜிதால துவா செய்யும்போது, கையேந்தி துவா செய்யும்போது நிச்சயமாக அந்த கஷ்டத்தில் உடனடியாக உங்களுக்கு லேசு கிடைக்கும். அந்த கஷ்டம் நீங்கள் ஒரு பெரிய வழியாக அல்லாஹ் காட்டுவோம். அது எந்த நேரம்னா தஹஜுத் நேரம். ஏன்னா அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வரும் ஒரு நேரம். வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் அந்த நேரத்தில் நீங்கள் தொழுது பாருங்கள், கண்டிப்பாக மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லை மீறி போகும்போது, இப்போ 5 வேளை நீங்கள் தொழுகிறீங்க, துவா செய்கிறீங்க, அப்போ கூட உங்கள் கஷ்டம் நீங்கலைன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நேரம் தஹஜுத் நேரம் தான். கொஞ்சம் சிரமம் பார்க்காம மெனக்கட்டு ஏஞ்சி கரெக்டாக தஹஜுத் நேரம்னா ஒரு 1 to 4 இந்த மணிக்குள்ளே நீங்கள் எஞ்சி தொழும்போது சரியாக இருக்கும். அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வரான். இறங்கி வந்து என்ன சொல்கிறான்? என் அடியான் யாராவது இருக்கீங்களா? என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவ மன்னிப்பு தரேன். உங்கள் தேவைகள் ஏதாவது இருந்து என்கிட்ட கேட்டால் அந்த தேவைகளை நிறைவேற்றி தரேன் சொல்லிட்டு நம்மை படைத்த ரப்பு இறங்கி வரான். அப்போ அந்த நேரத்தில் அவன் கேட்கும்போது நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொன்னால் சரியாக இருக்கும். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் தீர்வதற்கு அந்த ஒரு இரவு காரணமாக இருக்கும். அதனால் பிரச்சனைகள் வந்தால் கவலையே படாதீங்க, அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு நினைக்காம தஹஜுத் டைமில் ஏஞ்சி தொழுது பாருங்கள். கண்டினியூஸாக நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். சில காரியங்கள் நமக்கே அந்த ஹோப்பை விட்டு போயிருக்கும், அவ்வளோதான், இது முடியவே முடியாது, இது மாறவே மாறாது, நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையும் நீங்கள் தஹஜுத் நேரத்தில் ஏஞ்சி துவா செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவோம். அந்த நேரத்தில் ஏஞ்சி தொழுது பாருங்கள், துவா செஞ்சு பாருங்கள். அப்படி தொழுதுட்டு நீங்கள் துவா செய்யும்போது நிறைய துவாக்கள் இருக்குது. அல் குரானில் துவா இருக்குது, ஹதீஸ்களில் துவா இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சிறப்பான துவாவை கொண்டு துவா செஞ்சால் அந்த துவாவை ஓதி பிறகு உங்கள் பிரச்சனைகளை சொல்லும்போது கேட்கவே வேண்டாம், ஒரு இரவில் இன்ஷா அல்லாஹ் பதில் கிடைக்கும். அப்படின்னா சின்னதாக நான் ஒரு துவா சொல்கிறேன், அந்த ஒரு துவாவை ஒரு 100 முறை நீங்கள் ஓதுனா போதும். தஹஜுத் தொழுதுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுறீங்களோ, 4 ரக்காத் தொழுறீங்களோ, 6 ரக்காத் தொழுறீங்களோ, 8 ரக்காத் தொழுறீங்களோ, உங்கள் விருப்பம். 2 ரக்காத்தாக நீங்கள் தொழலாம். தொழுதுட்டு நான் சொல்கிற இந்த சின்ன ஒரு துவாவை ஒரு 100 முறை ஓதுங்க போதும். 100 முறை சொல்லிட்டு நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம். 100 முறை ஓதுனா 10 நிமிடமே அதிகம்தான். இதை ஓதி துவா செஞ்சால் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும். அந்த துவா வேறு எதுவுமே இல்லை. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் ஆஸீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் ஆஸீம்.
அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி அவனை புகழ்கிறேன். மகத்துவமிக்க அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன். சின்ன வார்த்தை தான் இது. ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. மறுமையில் அந்த மீசான் தராசு தட்டு இருக்கும் பார்த்துங்க, அதில் நம்ம செஞ்ச நன்மைகள் எல்லாமே எடை போடப்படும். நிறைய நன்மைகள் நம்ம செஞ்சுருப்போம், நம்முடைய கணக்கில் பெருசாக இருக்கும். நிறைய தொழுதுருப்போம், நிறைய ஜக்காத் கொடுத்துருப்போம், சதக்கா கொடுத்துருப்போம், இன்னும் ஏராளமான நன்மைகள் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் அது எல்லாமே அங்கே கம்மியாக நிற்கும். அதற்கு மேலே அங்கே வேறு எந்த நன்மைகள் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நன்மைகள் செய்வது இந்த உலக வாழ்க்கையோடு நிறுத்தி போயிடும்ல. அப்படிப்பட்ட அந்த மீசான் தரச தட்டு கணக்கணும்னா, அது வெயிட் அதிகமாகணும்னா, அதாவது நன்மை தட்டு எடை அதிகமாகணும்னா வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒரே ஒரு துவாக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது. இந்த ஒரு துவாவை நீங்கள் 100 முறை சொன்னால் போதும். மறுமையில் அந்த மீசான் தரசு தட்டில் கணக்கும் நன்மை தட்டு கணக்கும் ஒரு விஷயமா மாறும். நமக்கு சாதகமாக மாறும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 100 முறை சொன்னால் போதும். 100 முறை சொன்னால் என்ன நடக்கும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். சின்ன ஒரு வார்த்தை தான், ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது பாருங்கள். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் டெய்லியும் சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் நம்மை நோக்கி கீழே இறங்கி வரான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு 100 முறை நீங்கள் சொன்னால் போதும். அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான், திருப்தி அடைவான். அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை உங்கள் கஷ்டங்களை சொல்லி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு இரவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா மிக மிக சிறந்த ஒரு தஸ்பீஹ் இது. பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தஸ்பீஹ் தான். அதனால் பெருசாக நீங்கள் முக்கியத்துவம் தந்திருக்க மாட்டீங்க. தஹஜ்ஜுத் நிறைய பேர் தொழுதுருப்பீங்க, ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு முறை ஒரு நாள் இந்த ஒரு தஸ்பீகை நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள். கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். எவ்வளவோ பெரிய கடல் அளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, மழை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவோ கடன் இருந்தாலும் சரி, மிக முக்கிய ஒரு தேவை நிறைவேற வேண்டியிருந்தாலும் சரி, எல்லாமே நடக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இந்த நேரம் இந்த துவா அதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்வை நம்ம நம்பினா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம படித்த ரப்பு நம்ம கூட இருந்தால் போதும். நிச்சயமாக அவன் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான். நம்பிக்கை தான் மிக முக்கியம். அந்த நம்பிக்கை மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும், எதையும் நம்ம தாண்டி போயிடலாம், ஈஸியாக எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். நாம் நேரான வழியில் இருக்கோம், சரியான மார்க்கத்தில் இருக்கோம், நிறைய துவாக்கள் நம்மக்கிட்ட இருக்குது, சரியான நேரங்கள் இருக்குது, துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்மை படைத்த இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றான். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவன்கிட்ட கையேந்தி துவா செய்யணும். இது போன்று சிறப்பான நேரத்தில் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும். ஒரு நாள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க அந்த ஒரு நாளை. நிறைய பேர் மனசு நிறைய கஷ்டத்தோடு மன பாரத்தோடு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். உங்களுடைய எல்லா மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.